ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். வெல்கம் டு டெல்லி சமையலறை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் செய்ய போகிற குழம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் குருமா. அதுக்கு நான் தேங்காய் அரை முடி எடுத்திருக்கேன். அதில் சோம்பு, கசகசா, ஜீரகம், ஊற வச்ச முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சி நான் பேஸ்ட்டாக ஆக்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இங்கே நான் குக்கரில் ஒரே ஒரு விசிலுக்கு வெஜிடபிள்ஸை பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் எடுத்துக்கிற வெஜிடபிள்ஸ் என்னென்னா க்ரீன் பீஸ், அதாவது மட்டர் எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறமா காலிஃப்ளவரை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஃபஸ்ட்டே ஒரு 5 மினிட்ஸ் நான் பாயில் வாட்டரில் மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொதிக்க வச்சு எடுத்து அதையுமே இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் காலிஃப்ளவர் எல்லோ கலரில் இருக்கிறதுக்கு காரணம். அண்ட் இதில் கொஞ்சமாக ஜஸ்ட் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி வெறும் ஒரே ஒரு விசிலில் நம்ம போட்டுக்கிட்டால் போதும். லைட்டாக நான் அதாவது வெஜிடபிள்ஸில் கொஞ்சம் உப்பு இருக்கணுன்றதுக்காக லைட்டாக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அதையுமே சைடில் வச்சு இங்கே குழம்புக்கான ப்ரிப்ரேஷனும் நான் ரெடி பண்ணுறேன். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இதில் நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இந்த அளவுக்கு நான் கோகோனட் ஆயில் இது ஒரு பெரிய குழிக்கரண்டி சொல்லலாம், அந்த அளவுக்கு கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். இது கூடவே நான் ஆட் பண்ணிக்கிட்டது கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் சோம்பு, கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் ஒரே ஒரு பச்சை மிளகாவை நான் அதை 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, தேங்காய் பேஸ்ட்டு, அதில் பச்சை மிளகா நான் ஒரு 3 போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்பைஸியாக குருமா குழம்பு இருந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சு இதை ஆட் பண்ணினேன். இது கூட பிரியாணி இலை, அதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலாவில் நான் பட்டை சின்ன பீஸு, ஏலக்காய், லவங்கம், கொஞ்சமாக பெப்பர், ஒரு 5-6 பீசஸ் பெப்பர் இருக்கும், அது ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி அதையுமே இதோடு ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த குருமா பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நான் இது 3rd டைம் ட்ரை பண்ணுறேன். அண்ட் ட்ரை பண்ணுறதுல 3rd டைம் குக் பண்ணுறேன். இதுக்கு முன்ன நான் 2 டைம் குருமா குழம்பு வச்சுருக்கேன். அது எப்படி வச்சுருக்கேன்னா நான் குக்கர்லேயே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு விசில் அடிச்சிட்டேன். அண்ட் அது ஒயிட் குருமா, தக்காளி குருமான்னு நான் ஒன்று பார்த்துருந்தேன். ஸோ அதை நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அது ஓகே, ஆப்பத்து கூட வச்சு சாப்பிட்றது அதுவுமே ருசியாக இருந்துச்சு. அது ஆனால் ஒயிட் கலரில் இருக்கும். இது நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி இருக்குமோ குருமா அந்த மாதிரி. அண்ட் அகெயின் டேஸ்ட்டுமே கண்டிப்பாக ஹோட்டல் ஸ்டைல் குருமா மாதிரியே தான் வந்துச்சுங்க. அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். கூடவே தக்காளியுமே போட்டு நல்லா இதையும் கிண்டி விட்டுட்டு வதங்கிறதுக்கு இதை மூடி போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த குருமா குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நான் பரோட்டாவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அந்த பரோட்டா சரியாக வரலை. அந்த வீடியோ நான் எடுத்தேன், பட் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் பரோட்டா சரியாக செய்யலை. ஓகே, சரியாக செய்யாத ஒரு ரெசிபி நான் உங்களுக்கு ஷோ பண்ணி அப்புறம் நீங்களும் சொதப்பிடக்கூடாதுன்றதுக்காக அப்லோட் பண்ணலை. நான் நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் பரோட்டா செய்யறது ட்ரை பண்ணுவேன். ஓகே, அது நல்லா வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு பரோட்டா எப்படி செய்கிறதுன்றது நம்மளும் கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ட்ரை மசாலா எடுத்திருக்கேன்னா காஷ்மீரி மிளகாத்தூள், சீரகத்தூள், கொஞ்சமாக வறுத்தரைச்ச ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு அண்ட் நார்மல் மிளகாய்த்தூள் இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா ட்ரை மசாலாவை தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் ஹார்ட்லி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருந்தேன். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ட்ரை மசாலா ஆட் பண்ணி லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ரை மசாலா அடி பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக நான் இதில் நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதை நல்லா வதங்கிறதுக்கு மறுபடியும் நல்லா எண்ணெய் தேங்கி மேலே வரணும் இல்லையா, அப்போ தான் அந்த பச்சை வாடெல்லாம் போகும் அண்ட் நல்லா வரும். இந்த குருமாவும் நான் பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணினேன், மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்கலை. அப்போ தான் நமக்கு அந்த மசாலா வாடெல்லாம் போய் நல்லா அழகாக பொரிஞ்சு நல்ல வாசனையாக இருக்கும். இங்கே ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கூட இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா எண்ணெய் தேங்கி மேலே நீங்களே கிளியராக பார்ப்பீங்க எவ்வளோ அழகாக எல்லா மசாலாவும் பொரிஞ்சு வந்திருக்குன்னு பார்த்துட்டு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விசில் தான் வச்சுருந்தேன்.
ஓகே. ஸோ எந்த அளவுக்கு தண்ணி வச்சுருந்தோன்னா அந்த தண்ணியுமே நீங்கள் வந்துட்டு கொட்டிடாதீங்க. அந்த தண்ணியோடு சேர்த்து இந்த வெஜிடபிள்ஸை இந்த கலவையோடு சேர்த்து நல்லா இதை வந்து கிண்டி விட்டுக்கோங்க. அண்ட் பார்த்து கிண்டிக்கோங்க, ஏன்னா நம்ம பாயில் பண்ணதுனால எல்லாம் வெஜிடபிளும் ஒடிஞ்சிடக்கூடாது. அதனால் ரொம்ப ஸ்லோவாக பதமாக அதை வந்துட்டு டர்ன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அழகாக. இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுக்கிட்டேன், ஏன்னா அந்த மசாலாலாம் வெஜிடபிளில் கொஞ்சம் ஏறணும்னு சொல்லிவிட்டு. அண்ட் வெஜிடபிள்ஸ்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி வந்துருந்துச்சு பாருங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச அந்த தேங்காய் மிக்ஸை எடுத்து இதோட வந்து கலந்து விட்டுக்கிட்டு இது நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா நான் அந்த தேங்காய் அரைச்ச அதே ஒரு ஜாரில் நல்லா ஒரு 2 ஜாரு நிரப்பி நான் தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இங்கே திக்காயிடுச்சு. இதுக்கு மேலே இன்னும் இது வந்துட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணுவோம் இல்லையா, அந்த நேரத்தில் இன்னுமே திக்காகி கட்டி ஆகிடும். சட்டினி மாதிரி அந்த அவியல்னு சொல்லுவாங்க இல்லையா, அவியல் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வேண்டாம், நமக்கு கிரேவியாக நல்லா கிரேவியோடு வேணும் குருமா குழம்பு. அப்போ தான் வந்துட்டு நம்ம இந்த பரோட்டாவோ சப்பாத்தியோ ரைஸோ இது கூட வந்துட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது கூட ஒரு ஸ்பூன் நான் உப்புமே ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் பர்ஃபெக்டாக எல்லாமே கரெக்டாக வந்துருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த எப்போவுமே வந்துட்டு குருமா வந்து செய்தேன்னா நான் என் வீட்டில் வந்து சப்பாத்தி செய்வேன், இல்லைனா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பரோட்டா வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்க வெளியிலேருந்து பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அண்ட் கூடவே தொட்டுக்க வந்துட்டு கொஞ்சம் மட்டன் சுக்காவும் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே நல்லா உப்பெல்லாம் போட்டு கிளறி விட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோவே சூப்பராக வந்துருந்துச்சு குருமா குழம்பு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துச்சு. இது வந்துட்டு ரொம்ப பெரிய, அதாவது நம்ம ஹோட்டல் ஸ்டைல் குருமானா வந்து கஷ்டமாக இருக்குமோன்றதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, ரொம்ப ருசியாக இருந்துச்சு. நான் கொத்தமல்லி தூவி விட்டு ஒரு 5-10 மினிட்ஸு அடுப்பு மாற்றி ஸ்லோ ஃப்ளேமில் இருக்க அடுப்பில் வச்சு அதை வந்துட்டு நான் நல்லா வந்து இன்னும் ஒரு 10 மினிட்ஸு அதை வந்து வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் அடுப்பு மாத்திரம் பாருங்கள். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். பரோட்டா வெளியிலேருந்து வாங்கியாச்சு அண்ட் மட்டன் போட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.